தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை சிந்தனையாக பரிசுத்த வேதாகமத்தில் 2 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நாம் அனைவரும் 1வது வசனத்தை மீண்டும் சேர்ந்து வாசிப்போம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் நீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். 7வது வசனத்தின் பிந்தினவாகும், நீர் என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். 10வது வசனத்தின் பிந்தினவாகும், உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத்தில் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றார். 11வது வசனத்தின் பிந்தினவாகும், ராஜகுமாரில் ஒருவனை போல் மேவிபோசேத் என் பந்தியில் ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். 13வது வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் ஆசனம் பண்ணுகிறவனாக இருந்தபடி நான் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாயின. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த நாளிலே உங்களோடு ஆராதிப்பதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த இடத்துல தேவ பிரசன்னம் உணர முடிகிறது. இந்த 2ஆம் சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் யோனத்தான் குறித்து இங்கு பார்க்கிறோம். தாவீது ராஜாவாய் வந்த பிறகு தான் நண்பனாய் யோனத்தானோடு இருந்த நாட்களிலே யோனத்தான் தாவீதினிடத்திலே ஒரு வாக்குறுதி, ஒரு ஆணையை அவன் பெற்றுக்கொண்டான். தாவீதின் சிங்காசனத்திலே மீண்டும் அமர்ந்த பொழுது அந்த யோனத்தானுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற ஒரு அதிகாரம் தான் இந்த அதிகாரம். இந்த 1வது வசனத்தை உற்று பாருங்கள். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் நீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது இப்பொழுது யோனத்தான் வம்சத்திற்கு தயவு காண்பிக்க வேண்டும், தயவு காண்பிக்க வேண்டும். இந்த சம்பவத்தை நீங்கள் 1ஆம் சாமுவேலிலே பார்க்கும்போது அந்த இடத்துல 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். 1ஆம் சாமுவேல் 20ஆம் அதிகாரம் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். 16-17 இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதினுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினான். பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் என்று வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை 42வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். அண்டர்லைன் திஸ் வேர்ட், நினைத்து கொள்ளும். அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை தாவீது மறக்கல. மீண்டும் அவன் இஸ்ரவேலின் 2ஆம் ராஜாவாய் சிங்காசனம் அமர்ந்த போது அன்றைக்கு ராஜாவாய் ஆகும் முன்பாக கொடுத்த வாக்குறுதியை ராஜாவாய் வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறார். இதிலும் ஒரு பாடம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் வாக்கு கொடுத்தால் பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று சொன்னால் செய்ய வேண்டும். சபைக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு பொருத்தனை கொடுத்தால் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு வாக்கு கொடுத்தால் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். தாவீது ஆடு மேய்க்கிற காலத்தில் கொடுத்த வாக்கை ராஜாவாய் வந்த பிறகு
மறக்காமல் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிறார். மீண்டும் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால் 1ஆம் வசனம், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் நிற்கிறானா. 2வது வசனம், அப்பொழுது சவுலின் வீட்டின் வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவன் தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். 3வது வசனம், அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி, அண்டர்லைன் திஸ் வேர்ட், தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் நீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார். நன்றாய் கவனியுங்கள், யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று தாவீதுக்கு தெரியாது. ஏனென்றால் இஸ்ரேல் என்கிற களத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடக்கும் போது இந்த மெபிபோசேத்தினுடைய தாத்தா சவுலும் மெபிபோசேத்தினுடைய தகப்பன் யோனத்தானும் யுத்த களத்திலே மாண்டு போய் விட்டார்கள். இந்த செய்தி வருகிற போது இவனையாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று அரண்மனையில மெபிபோசேத் குழந்தையா இருக்கிற வேளையில் 5 வயதா இருக்கும் போது இவனை எப்படியாவது இந்த வம்சத்தில் இவனை காப்பாற்றி விட வேண்டும் என்று அங்கிருக்கிற ஒரு மூத்த வேலைக்காரன் இவனை தோளிலே சுமந்து கொண்டு ஓடி போகிற வேளையில் தடுக்கி கீழே விழுந்த நேரத்தில் அவனுடைய 2 கால்கள் முடமானது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதே 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 சாமுவேல் 4:4, சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனான். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடமானான். அவனுக்கு மெபிபோசேத் என்று பெயர். இதுதான் அவனுடைய கால்கள் உடைந்து போனதற்கு முடமானதற்கு காரணம். ஒரு 5 வயசுல அவனுடைய கால் விளங்காம போயிடுச்சு. அதோடு அவன் அந்த அரண்மனையை விட்டு வந்தான். பிறகு அவன் எங்க இருக்கிறான்? மெபிபோசேத் லோதேபார் என்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிறான். 4வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் 2 சாமுவேல் 9:4 பார்த்தீர்கள் என்றால் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். லோதேபார் என்றால் ஒரு பெரும் பள்ளத்தாக்கு. லோதேபார் என்றால் அதனுடைய பொருள் அர்த்தம் மேய்ச்சலற்ற இடம் என்ற அர்த்தம், அல்லது வறண்ட நிலம் என்ற அர்த்தம். மேய்ச்சலையே பார்க்க முடியாது, ஒரு வறண்ட ஒரு நிலம், கெட்டுப்போன ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு தேசத்திற்கு புறம்பாக தூரமான ஒரு பள்ளத்தாக்கிலே ஆழமான ஒரு இடத்திலே ஆசீர்வாதமே விளைச்சலே வறண்ட ஒரு நிலம், மேய்ச்சல் காணாத ஒரு நிலம். அந்த இடத்திலே ஒரு மாகீர் என்கிறவருடைய வீட்டிலே அந்த மெபிபோசேத் இருக்கிறார். இப்பொழுது அந்த செய்தி ராஜா தாவீதுக்கு எட்டுகிறது. எட்டின பிறகு 4-5வது வசனத்தில் என்ன நடக்கிறது? அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைத்திட்டார். Such a calling. பள்ளத்தாக்கில இருக்கிறவனை தூக்கி கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வைத்த அளவுக்கு பார்த்ததுதான் இந்த ராஜாவின் பயம். இந்த காலை நேரத்தில் இந்த தயவின் கீழாகதான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஒரு காரணம் என்ன அமைய வேண்டும் என்று கேட்பீர்களானால், கர்த்தர் நம்மை தயவாய் நம்மை லோதேபார் என்கிற இடத்திலிருந்து சங்கீதம் 40 வாசிக்கிறோமே, உளையான சேற்றிலும் இருந்து குழியிலும் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என்னை அமர பண்ணுகிறார் என்பதான். இந்த மெபிபோசேத்துக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியத்தை பாருங்கள். மெபிபோசேத்துக்கு தெரியாது மீண்டும் நான் அரண்மனைக்கு வருவேன் என்று. மெபிபோசேத்துக்கு தெரியாது இதே பள்ளத்தாக்கு தான், இப்படியே வாழ்ந்து இப்படியே என் முடமானவன், அவனுக்கு எப்பொழுதுமே தன் சொந்த வேலைகளை அவனால் செய்து கொள்ள முடியாது, உதவியற்றவன், நாதியற்றவன்,
தாய் தகப்பனற்றவன், அனாதை, துணையும் இல்லை, யாரும் இல்லை. தான் தன் சொந்த கடமைகளை செய்து கொள்ள வேண்டும் என்றால் இனியொருவனுடைய உதவிதானவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நாதியற்ற தூரமான பள்ளத்தாக்கில் இருந்த ஒருவனை அந்த ராஜாவின் தயவு கண்டு அழைத்து தூக்கி எடுத்து அரண்மனையிலே ராஜாவுக்கு சமவந்தியிலே அமர பண்ணினது அந்த ராஜாவின் தயவு. எவ்வளவு ஒரு பெரிய தயவு! நியாயப்படி பார்த்தால் தாவீது தயவு காட்டக்கூடாது. ஏனென்றால் இந்த மெபிபோசேத்தினுடைய தாத்தா சவுல் செய்தது அவர் கொஞ்ச நஞ்சம் அல்ல. தாவீதுக்கு தீங்கு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய தாத்தா அவனை துரத்தி கொண்டு ஈட்டியை தூக்கி விசிறி பல சேனை வீரர்களை அனுப்பி அவனை கொல்ல முயன்றான். தாத்தாவின் மீது இருக்கிற கோபத்தை பேரன் மீது பழிவாங்கி இருக்க வேண்டும். ஆனால் கொடுத்த ஆணை தயவாய் அவனை மாறப்பட்ட. நாமும் கோபாக்கினையின் பிள்ளைகள். நாம் துரோகமானவர்கள், அநியாயக்காரர்கள், கேடுகட்டு போனவர்கள். ஆனால் ஆண்டவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பெரும் தயவை ஆண்டவர் நமக்கு கிடைக்க பண்ணினார். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை பேசினா அதை ரிசீவ் பண்ண பழகுங்க. பெரிய தயவு. நம்ம அந்த தயவு பெற நம்ம தகுதியற்றவர்கள். தயவு. மாமியாராகிய நகோமி தன் மருமகள் ரூத்தை பார்த்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார். ரூத்தின் புஸ்தகம் 2:20 நீங்கள் வாசிப்பீர்களாமா? ரூத்தின் புஸ்தகம் 2:20 நீங்கள் வாசிப்பீர்களாமா? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சொல்லுங்க, மரித்தவர்களுக்கும் என்ன செய்கிற கர்த்தர்? தயவு செய்கிற கர்த்தர். எபேசியர் 2:1 வாசிக்கிறோமே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்பதாக. நாம் செத்த நிலைமையில் இருந்தபோது கண்டறிந்த தயவு, நாம் நரகத்துக்கு நேராய் உரியவர்களாய் இருந்தபோது கண்டறிந்த தயவு, தூக்கினது, அழைத்தது, சபை என்னும் அரண்மனையை கொண்டு வந்து ராஜாவின் சமபந்திக்கு நேராக நம்மை உட்கார வைத்து ஒளிவ கல்லுகளைப் போல நாம் பங்கெடுக்கும்படி இந்த தயவு இந்த காலை நேரத்தில் நம்மை சிலுவையின் வாயிலாக சந்தித்தது, நம்மை சம்பாதித்தது. எவ்வளவு பெரிய கிருபை! இந்த தயவு இந்த காலை நேரத்தில் நினைத்து பாருங்க. Think about God's kindness. கர்த்தருடைய தயவை நினைத்து பாருங்க. நீ நினைச்சு இங்க வரல, நான் நினைச்சு இங்க வரல, அந்த தயவு நம்ம இங்க கொண்டு வந்து. நிறைய பேர் இன்னைக்கு கோயிலுக்கு வரணும்னு நினைச்சாங்க, வர முடியல. நேற்று இருந்தவர்கள் இந்த காலையில இல்லை. நேற்று நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்து கொண்டிருந்த போது என் பஸ்ஸுக்கு முன்பாக ஒரு பெரும் விபத்து. அந்த மனிதர் அங்கேயே தன்னுடைய உயிரை விட்டார். ஆனா நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அவனுக்கு தயவு இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த மண்பாண்டத்தின் மீது ஆண்டவருடைய தயவு இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அந்த அனுபவங்களை சொல்ல முடியும். இந்த தயவு உங்களை குடும்பமாக இந்த ஆலயத்திற்கு பிரவேசிக்க பண்ணினார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இந்த தயவை அவன் பெற்றுக்கொண்டான். நீங்கள் சங்கீதம் 145:9 சரணத்தை வாசிப்பீர்கள். 145 சங்கீதம் 9 சரணம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரின் மீதும், பெரியோரின் மீதும் சிறியோரின் மீதும், வந்தவர்கள் மீதும் வராதவர்கள் மீதும், எல்லாரின் மீதும் கர்த்தருடைய தயவு இருக்கிறது. அந்த தயவு தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்க. லோதேபார் என்கிற உளையான சேற்றில் இருந்து ஆசீர்வாதம் இல்லாத மேய்ச்சலற்ற வறண்ட நிலத்தில இருந்த லோதேபாரில் இருந்த மெபிபோசேத் தனக்கு உதவி செய்ய எப்பொழுதுமே யாராவது இருக்க வேண்டும். நாதியற்றவன், 2 கால்களும் முடமானவன், சொந்த பலன் இல்லாதவன், சொந்தமாய் தன் வேலைகளை செய்து கொள்ள முடியாதவன், இயலாதவன். அப்படிப்பட்டவனுக்கு தேடி வந்தது அந்த தயவு. அவனை கொண்டு வந்தார்கள். அரண்மனைக்கு வந்தான். அவன் செய்த செயலை பாருங்கள். 2 சாமுவேல் 9:5
5வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரிலிருந்து அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தார். அந்த தயவு என்ன செய்தது? அவனை அழைத்தது. எங்கிருந்து அழைத்தது சொல்லுங்க? எங்கிருந்து அழைத்தது? லோதேபாரிலிருந்து எங்கு வரவழைத்தது? அரண்மனைக்கு வரவழைத்தது. எந்த ஸ்தானத்தை இழந்தானோ அதே ஸ்தானத்தை அந்த தயவு அவனுக்கு கொடுத்தது. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் படைப்பிலே இருந்தோம், பாவத்திலே நாம் பாவிகளாய் மாறிப்போம். ஆண்டவர் சிலுவையின் இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்தார். பழைய ஏற்பாட்டிலேயே இந்த தயவு, சாதாரண மனிதன் தாவீதுனுடைய தயவே இப்படி பிரம்மாண்டமா இருக்குமானா, சிலுவையின் வாயிலாய் பெற்ற தயவு அதைவிட மேலான், அதைவிட மேலான். இந்த தயவு பெற்றுக்கொண்டவன் செய்த செயலை பாருங்கள். 6வது வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். Such a worship, ஒரு அருமையான ஆராதனை பாருங்கள். ராஜாவுக்கு முன்பாக பணிந்து கொள்கிற பாணியை பாருங்கள். ராஜாவை வணக்கம் செய்கிறான். அந்த அழைப்பை பெற்ற தகுதியல்லாதவன் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட அரண்மனையில் நுழைந்த போது ராஜா தாவீதுக்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான்? முகம் குப்புற விழுந்து வணங்கினான். என்னைக்காவது ஆராதனை நீங்க அப்படி இந்த செயலை செஞ்சிருக்கீங்களா? கஞ்சி துணி போட்டு அயன் பண்ண ட்ரெஸ் கசங்கவே கூடாது, உங்களுக்கு குனியும் கூடாது, நிமிரவும் கூடாது. எப்படி வந்தீங்களோ அப்படியே போயிருக்கு. ஆனால் இந்த தயவு பெற்ற மனுஷன் செய்த செயலை பாருங்க. முகம் குப்புற விழுந்து வணங்கினான். ஆராதனையில நம்ம மனுஷன் நடத்தவே கூடாது. நம்மில இருக்கிற ஆவியானவர் இணைந்து கர்த்தர் நடத்துறபடி நாம் விழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆராதனைய ஆவியானவர் தான் நடத்தணும். இந்த கூட்டத்தை துவங்குற நேரத்தை நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த கூட்டத்தை முடிக்கிற நேரத்தை கர்த்தர் தான் முடிவு பண்ண வேண்டும். இந்த தயவு பெற்றவன் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். இதுதான் ஆராதனை, இதுதான் தயவு பெற்றவன் செய்த செயல். அவன் பிறகு ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 7வது வசனம் வாசிப்போமா? தாவீது அவனை பார்த்து, பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தானுக்கு நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன். தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன். என் பந்தியில் மிச்சம் அப்பம். 8வது வசனம் இணைந்து சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றார். Such a praise and worship. இதுதான் ஆராதனையில் தெரியப்படுத்த வேண்டிய ஸ்தோத்திரம் நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த தயவு பெற்றவனுடைய உள்ளம் தான் யார் என்று கண்டுகொள்ள செய்தது, தனக்கு முன்பாக நிற்கிறவர் எப்பேற்பட்டவர் என்று உணரவும் செய்தது. தயவு பெற்றவன் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் தான் உங்க உற்ற நண்பன் யோனத்தானுடைய பையன் வந்திருக்கேன்னு சொல்லல. அவன் என்ன சொன்னாலும் கேட்டீங்கன்னா, செத்த நாயை போல இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதுக்கு ஏமாத்தன். తెలుగు బైబిల్ ఉందా? ఆ మాట చదవండి. 7వ వచనం. అందుకు దావీదు, నీవు భయపడవద్దు, నీ తండ్రి అయిన యోనాతాను నిజముగా నీకు ఉపకారం చూపి నీ పితరుడైన సౌలు భూమి అంతయు నీకు మరలా ఇచ్చును. మరియు నీవు సదాకాలం నా బల్ల యొద్దనే భోజనం చేయమని సెలవీయగా అతడు నమస్కరించి சச்சின குக்க వంటి వాడు. சச்சின குக்க, செத்த நாய். நாயிலே என்ன நாய் தான்? செத்த நாய் என்னைக்காவது நீங்க பக்கத்துல நின்று பார்க்க முடியுமா? அந்த வாடையை நீங்க முகர முடியுமா? அந்த வாசனை காற்று வழியாய் வந்து விட்டாலே, அதை ஒருவேளை தெரியாமல் அந்த காட்சியை பார்த்து விட்டாலே, நாம் முகத்தை சுழித்து கொண்டு நாம் தூரமாய் போய்விடுவோம். நாற்றம் பிடித்த ஒரு வாழ்க்கை, யாரும் விரும்பாத ஒரு வாழ்க்கை, அருவருப்பான ஒரு காட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த மெவிபோசேத் எவ்வளவு தன்னை தாழ்த்தரம் பார்த்தீங்களாப்பா. நீங்க ஆண்டவரை என்னைக்காவது இது போல ஆராதிச்சிருக்கீங்களா? ஒரு சடங்கா ஆராதிக்கிறீங்களா அல்லது உணர்ந்து ஆராதிக்கிறீங்களா? சரீரத்துல ஆராதிக்கிறீங்களா? ஆவியில நிறைந்து ஆராதிக்கிறீங்களா? சிந்திக்கலாம். இந்த மெவிபோசேத் தான் பெற்ற தயவை நினைக்கிறான். இப்படி அவன் எங்க வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, அவன் செத்த நாயின்னு இவன் தன்னைய தாழ்த்தினாலும்
கர்த்தர் அவனை எப்படி மாத்தினாருன்னு கேட்டீங்கன்னா அந்த 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 11வது வசனம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரில் ஒருவனை போல மேவிபோசேத்தின் பந்தியில் அசனம் பண்ணுவார் என்று ராஜா சொன்னார். இப்ப நாயினேன் தன்னை தாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணாலும் கர்த்தர் அவனை எப்படி மாத்திட்டாருன்னு கேட்டீங்கன்னா எப்படி மாத்திட்டாரு? நல்ல சத்தமா தான் சொல்லுங்க. நல்ல செஞ்ச இந்த பக்கம் பொம்பளை பிள்ளைங்க சொல்லுங்க, எப்படி மாத்திட்டாரு? Where is your Bible? Where is your Bible? Whenever you come, you must bring the Bible. எங்க ஜனங்கள்கிட்ட எப்படி இருக்கிறேன்னு அப்படிதான் இருக்க. உங்களுக்காக நீ மாற்றி விட முடியாது. இந்த தாழ்வு, இந்த மெபிபோசேத் தன்னை நாயின்னு சொல்லி தாழ்த்தினாலும் கர்த்தர் அவனை எப்படி உயர்த்தினாரு? அவன் நியாயப்படி முதன்மையா அவன் எப்படிதான் முறைப்படி அவன் எப்படிதான் இருந்திருக்கணும். ராஜா வம்சத்துல பிறந்தல அவன் ராஜகுமாரி இளவரசுதான், பட்டத்து இளவரசன் தான். அது அவனுக்கு தெரியல. பள்ளத்தாக்கு தான் என் வாழ்க்கை, பள்ளத்தாக்கு தான் என் எதிர்காலம், பள்ளத்தாக்கு தான் ஆசீர்வாதமே காண முடியாது. சாகர வரைக்கும் யாராவது உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். நாதியற்றவன் என்பதுதான் அவனுடைய முகவரி. கர்த்தருடைய முகவரியை மாற்றிவிட்டார், கர்த்தருடைய ஸ்தானத்தை மாற்றிவிட்டார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். இதுதான் ஆராதனையில் நம்முடைய நிலையை உணர்ந்து கர்த்தர் செய்த செயலை அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெபிபோசேத்துக்கு கிடைத்த தயவை காட்டிலும் சிலுவைக்கு பின்னதாக வந்த இந்த திரள் கூட்டத்திற்கு நமக்கு கிடைத்த தயவு பெரியது. அவர் தமது ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்தார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய தயவின் கீழாக இந்த பந்திக்கு முன்னதாக ராஜகுமாரில் ஒருவரை போல நம்மை அமர பண்ணி இருக்கிறார். இதனை சிந்தித்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஆமென்.